ஆயிரு திருச்சிற்றம்பலம். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்தை உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராணி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே வெறிக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோ பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னே மறிக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வழக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்தஞ்சல் என்பாள் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. திருச்சிற்றம்பலம். சென்ற வாரம் நம்ம 45வது பாடல்ல அபிராமி பட்டர் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே என்று சொல்கிறார். உன்னுடைய கோயிலுக்கு வரல, உன்னை நான் வணங்கலை, உனக்கு உன்னுடைய தொண்டுகளை செய்யலை, இப்படி என் மனம் போன போக்கில் நான் சென்று விட்டாலும் மிண்டு செய்தால்ன்றது மாறுபாடாக உன்னை வழிபடாமலே இருந்தாலும் கூட அதை பொறுக்கை நன்றே வெறுக்கை என்றே என்னை வெறுத்து விடாமல் அதை பொறுத்து கொண்டு நீ அருள் செய்ய வேண்டும் என்று 45வது பாடலில் சொன்னவர் தான் செய்யாவிட்டாலும் அம்பிகை வெறுத்து விடாமல் இருக்க வேண்டும் என்று அந்த பாடலில் சொன்னார். இப்போ 46வது பாடலில் சொல்லுகின்ற பொழுது யான் உன்னை வாழ்த்துவனேன்னு சொன்னேன். நான் உன்னை பாராட்டுவேன், உன்னை புகழ்ந்து பாடுவேன். எப்போ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே. குற்றங்களே செய்தாலும் இறைவன் அவைகளை குணமாக கொண்டு அருள் செய்வான். அடியார்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதுதான் வெறுக்கும் தகைமைகள். வெறுக்கும் என்ன, இவன் சுத்தப்பட மாட்டான், லாயக்கப்பட மாட்டான், இவனுக்கு அருள் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குற்றங்கள் செய்தால், பாவங்கள் செய்தாலும், பிழைகள் செய்தாலும் இறைவன் அப்படி விட்டுறது இல்லை. அவன் எவ்வளவு ஒரு கொடுமையானவனாக, தவறு செய்பவனாக இருந்தாலும் கூட
அவனையும் திருத்தி பணிகொள்வது இறைவனுடைய கருணை. நம்முடைய வரலாறுகள் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த மாதிரி சில வரலாறுகள் பார்க்கிறோம். அதை சொல்கிறார், தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதிய. நீ அந்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நீ அடியார்களுக்கு அருள் செய்வது என்பது புதிய விஷயம் இல்லை. அது பன்னெடுங்காலமாக நடந்து வருகின்றது. அது யார் என்று சொல்லுகின்ற போது அம்பிகையை சொல்கிறார். அந்த அம்பிகையை வர்ணிக்கும் போது புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான். மிடருங்கிறது கழுத்து பகுதி. இந்த வரலாறு தெரியும். பார்க்கடலை கடைந்த பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் அமுதம் பெற வேண்டும் என்று. ஆனால் வந்தது விஷம். முதல்ல அந்த விஷத்தை சிவபெருமானிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். அவர் அதை வாங்கி அருந்தினார். அவருடைய கழுத்து கருப்பாக போனது. அதுதான் இங்கே சொல்கிறார், புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான். அப்படி கருத்த கழுத்தை உடையவனுடைய இடப்பாகத்திலே இருக்கக்கூடியவள் அம்பிகை அபிராமி. அவள் எப்படிப்பட்டவள்? பொன் போன்றவள், கலந்த பொன்னே. இந்த பாட்டை இப்படி முதல்ல எடுத்துக்கணும். கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, இறைவனுடைய இடது பாகத்திலே இருக்கக்கூடிய பொன் போன்ற பொன்னை ஒத்த நிறத்தை உடையவளே, நீ வெறுக்கும் தகமைகள் செய்யணும். ஒரு குழந்தை தவறு செய்கின்றாலும் தாயார் அதை அந்த நேரத்தில் அடிப்போம். அப்புறம் அந்த குழந்தை கூப்பிட்டு தானே அணைத்துக் கொள்வார். அடிப்பதும் அவளே, அணைப்பதும் அவளே. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், மறுக்கும் தகையும் வெகல் செய்யணும். அந்த மாதிரி நீ விரும்பாத செயல்களை நான் செய்தாலும் மறுக்கும் தகைமகள் செய்யணும். உனக்கு இவனுக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது, இவன் ரொம்ப தவறா இருக்கான், அதனால இவனுக்கு நாம் அருள் செய்ய வேண்டாம் என்று நீ நினைக்கின்ற வகையில நான் தவறுகள் செய்தாலும், நீ எனக்கு அருள் செய்யாவிட்டாலும் யான் உன்னை வாழ்த்துவனேங்க, நான் உன்னை பத்தி பாடிக்கிட்டே இருப்பேங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் பாடலில் சொல்வதற்கும் இந்த பாடல் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல் பாடல்ல நான் செய்யலைனாலும் நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். மிண்டு செய்தாலும் பொறுக்கை நின்று, நான் என்ன தப்பு பண்ணினாலும் அதை பொறுத்து என்னை வெறுத்து விட வேண்டாம் என்று அம்பிகையை சொன்னார். இந்த பாடல் வருகின்ற பொழுது, நீ எனக்கு அருளே செய்யாவிட்டாலும் இவன் அருள் செய்வதற்கு லாயக்கில்லாதவன் என்று நீ என்னை ஒதுக்கினாலும் கூட நான் உன்னை வாழ்த்துவனேனர். நான் உன்னை மேல இருக்கக்கூடிய அன்பை விடமாட்டேன், நான் உன் மீது உள்ள பற்றை விடமாட்டேன், உன்னை போற்றி துதித்து வணங்குவேன் என்று சொல்லுகிறார். இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது வழிபாட்டு முறையில மர்க்கட நியாயம், மார்ஜால நியாயம் என்று இரண்டு நியாயங்கள் சொல்லுவாங்க. பூனை நியாயம் என்றும் குரங்கு நியாயம் என்றும். இது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். குரங்கு தாய் குரங்கு குட்டி குரங்கு சென்று தான் அதை போய் பற்றிக்கணும். நீங்கள் பார்த்துருக்கலாம். குரங்கு தாய் குரங்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், குட்டி குரங்கு அதனுடைய வயிற்று பகுதியில் போய் இறுக்கி பிடிச்சிக்கும். தாய் குரங்கு குட்டி குரங்கு பற்றியே கவலைப்படாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். குட்டி அதுகிட்ட போய் அதனுடைய வயிற்று பகுதியில் இறுக்கி பிடிச்சிக்கும். ஆனால் பூனை என்ன செய்யும், தன் குட்டியை தன் வாயினாலே கவ்விக்கொண்டு முதல்ல அதுதான் தூக்கிட்டு போகும். இந்த குட்டி ஒன்றும் பண்ணாது. தாய் பூனை அந்த குட்டி பூனையை தூக்கி கொண்டு போகும். எங்கே போனாலும் அந்த குட்டியை வாயில கவ்விக்கிட்டு பல்படாமல் கவ்விக்கிட்டு கொண்டு போய் வைக்கும். இதை வழிபாட்டு நெறியிலையும் சொல்லுவார்கள். நாம் இறைவனிடத்திலே சென்று பற்றுவது, நம்முடைய முயற்சியினாலே நம்முடைய ஒரு செயல்களினாலே இறைவனுடைய திருவடியை போய் பற்றி கொள்வது என்பது அந்த மர்க்கட நியாயம், குரங்கு நியாயம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது அதை தான் இங்கே ரெண்டாவது பாடலில் சொல்கிறார். யான் உன்னை வாழ்த்துவனே அப்படிங்கும்போது, நீ என்னை விட்டுட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன், உன்னை இறுக்கி படிச்சுக்குவேன் என்று சொல்லுகிறார். முதல் பாடலில் வருகின்ற போது அந்த பூனை நியாயத்தை சொல்லுகிறார். மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே, நான் என்ன தப்பு பண்ணினாலும் நீ என்னை
காப்பாற்றி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த 2 நியாயத்தையும் ஒப்பிட்டு இந்த 2 பாடல்களும் வருது. அந்த நயம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதுக்கப்புறம் 47வது பாடல் வருகின்ற பொழுது அம்பிகையுடைய அந்த அழகை அவர் எப்படி அம்பிகையை அடைவது, அது ஒரு நம்ம வழிபாடுகள் செய்தாலும் அவருடைய அருள் கடலை, அவருடைய திருவருளை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஏன்னா அவ எங்க இருக்கா, வேலை நிலம் 7ம் பருவரை 8ம் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. ஆகாயத்திலே 2 சுடர்களாக இருக்கக்கூடிய சந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் ஞான பிரகாசமாக பேரொளியாக இருக்கக்கூடியவள் அபிராமி. அவள் 7 மலைகளுக்கு அப்பால், 7 கடல்களுக்கு அப்பால், 8 பர்வதங்களுக்கு அப்பால் சென்று காணக்கூடியவள் அப்படின்னு சொன்னா இது ஒரு உருவகம். அவ்வளவு எளிதாக அம்பிகையை நாம் வணங்கிவிட முடியாது. பல தடைகள் பக்தி முறையில் இருந்தாலும் சரி, யோக முறையிலே செய்தாலும் சரி, எந்த வகையான வழிபாட்டு முறையை சென்றாலும் எளிதாக அம்பிகையை அடைந்து விட முடியாது. ரொம்ப கடினம். அதைத்தான் குறிப்பாக வேலை நிலம் 7ம் பருவரை 8ம் எட்டாமல் என்று அதை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அம்பிகை. ஆனா அவளை வணங்குவதுதான் முக்திக்கு வழி என்பதை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன். இந்த கண்டு கொண்டேன் என்பது தன்னுடைய ஞானத்தினாலே, ஞான கண்ணினாலே அம்பிகையை அவர் தெரிந்து கொண்டாராம். மனத்தே ஒருவர் வீழும்படி என்று இங்கே சொல்கின்ற போது இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவன் மனம் வாக்குக்கு கட்டுப்படாதவன். இறைவனை நம்முடைய மனத்தினாலேயும் நினைத்து அவனை இது பண்ணிட முடியாது. நம்முடைய வாக்கினாலும் நம்முடைய சொற்களினாலேயும் அவனை நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அது வாக்கு மனாதீதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய குணங்கள் சொல்லுகின்ற பொழுது அவன் வாக்கு மனாதீதன், வாக்குக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவன். மணிவாசகர் திருவாசகர் சொல்வார், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தன் ஆக்கி என்று திருவாசகத்தில் வரும். மன வாசகம், மனம்னா மனம், வாசகம் என்றால் சொல். அதுதான் இங்கே வீழும்படி என்று. விழும்படி என்று சொன்னால் மனத்தினாலேயும் அவளை அணைய முடியாது, நினைக்க முடியாது. மனசால உடனே அவளை நினைத்து அவளை அடக்கி விடலாம் என்றால் அதுவும் முடியாது. வில்லும்படி, வில்லுதல் என்றால் சொல்லுதல். நம்ம ஒரு வார்த்தைகளினாலே, நம்முடைய துதிகளினாலே அவளை நாம் அடைந்து விடலாமா என்றால் அதுவும் முடியாது. வில்லும்படி என்று வாக்கினாலேயும் அவளை அடைய முடியாது. அதைத்தான் மாணிக்க வாசகர் மனவாசகம் கடந்தான் என்று சொல்லுவார். உலகெல்லாம் உணர்ந்து உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று சேக்கிழார் சொல்கிறார். அவனை மனத்தினாலே நம்ம உணர்ந்து பார்க்கவும் முடியாது, ஓதுதற்கு அறியவன். சொல்லினாலே அவனை சொல்லி நம்ம அவனை அடைய முடியாது. அந்த 2க்கும் அப்பாற்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவன். ஏன்னு கேட்டா அவன் 2 சுடர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஞான சுடரொளியாய் இருப்பவன். இது ஒரு தத்துவ கருத்து சொல்லுகிறார் இங்கே. இது அடுத்து 48வது பாடலிலே அவளை வணங்குவதனாலே என்ன பயன் ஏற்படும், அம்பிகையை வணங்குவதனாலே என்ன பயன் அப்படிங்கிற போது, பிறப்பு நமக்கு இல்லாமல் போகும் என்கிற செய்தியை இங்கே சொல்கிறார். பிறப்பதும் இறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமாக தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரேன்னு அப்பரடிகள் தேவாரத்தில் சொல்லுவார். ஏன் பிறக்கிறான்னா இறக்கிறதுக்காக, ஏன் இறக்கிறான்னா பிறக்கிறதுக்காக, அவ்வளவுதான் தவிர வேற எதுக்காகவும் பிறக்கலைன்னு ஆதிசங்கரர் சொல்லுகின்ற பொழுது, பஜகோவிந்தம்ங்கிற இதுல ஆதிசங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் இறப்பு, மறுபடியும் தாயினுடைய வயிற்றில் போய் நாம் தங்கி கொள்வது. இதுதான், அப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்க ஒழிய வாழ்க்கையில் நம்ம
அதுக்கு மேலே போகல. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ அம்பிகையை வணங்கினால் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி போய் நமக்கு மீண்டும் பிறப்பு வாராத ஒரு பெருநிலை கிடைக்கும். அதைத்தான் 48வது பாடல்ல சொல்லுகிறார். அதற்கு என்ன செய்யணுமா? சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி. சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலே கலைமதி பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சடாமுடியை கொண்டிருப்பவனுக்கு பக்கத்திலே படரும் பரிமள பச்சை கொடியை, அம்பிகை பச்சை நிறமாக இருக்கிறார். மரகத கொடி என்று சேக்கிழார் பெருமான் திருவையாற்றில் அப்பரடிகள் கைலாய காட்சி காணுகின்ற பொழுது வெள்ளி பனிமறை நின்று மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொழியை கண்டார் என்று சொல்லுவார். அம்பிகை பச்சை நிற கொடி போன்று சிவந்த நிற பெருமானுடன் அங்கே காட்சி கொடுத்தார்கள் என்று சேக்கிழார் அதை காட்டுகிறார். அதுதான் இங்கே சொல்ற. படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து, தலையிலே சிறைச்சந்திரனை சூடியிருக்கக்கூடிய பெருமானையும் அவன் அருகிலே பச்சை மரகத கொடி போல் படர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையும் இந்த துருவத்தை நெஞ்சில் இடரும் தவிர்த்து, அவன் யார் தன்னுடைய நெஞ்ச தாமரையிலே இடர்னு சொன்னா இங்கே சலனங்கள், வேறு டைவர்ஷன்ஸ் இல்லாமல் அவர்கள் இருவரையும் தங்களுடைய மனக்கண்ணிலே தங்களுடைய நெஞ்சத்திலே அவர்கள் வைத்து இமைப்போதிருப்பார். கண்கள் இமையாமல் தியானம் செய்கின்றவர்கள், தவம் செய்கின்றவர்களாக இருப்பவர்கள் பின்னும் எய்துவரோ, அவர்களுக்கு மீண்டும் கிடைக்குமா, மீண்டும் பிறப்பரோ. எந்தில் குடரும் குடலோடும் கொழுவும் சதையோடும் குருதி இரத்தத்தோடும் தோயும் குரம்பையிலே, குரம்பை என்று சொன்னால் கருப்பை என்று பொருள். உடல் என்று பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம். குரம்பைன்னு சொன்னால் உடல், நம்முடைய மனித உடல். ஆனால் குரம்பைங்கிறது சித்தர்கள் கருப்பை என்று அதை கணக்கில் சொல்வார்கள். அப்படி ஒரு கருப்பைக்குள்ளே சென்று பிறக்கக்கூடிய அந்த நிலை, அப்படி பிறந்தால் என்ன இருக்கும்? குடல் இருக்கும், சதை இருக்கும், ரத்தம் இருக்கும், மாமிசம் இருக்கும். அருவருக்கத்தக்கதான இந்த உடலோடு மீண்டும் பிறக்கின்ற அந்த நிலை அவர்களுக்கு வராது. எப்போ வராது? கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் சிவபெருமான் சடாமுடியிலே பிறைச்சந்திரனை அணிந்திருக்கக்கூடிய பெருமானை பச்சை கொடி போன்ற அம்பிகையாவுடன் சேர்த்து நினைத்து தங்கள் மனக்கண்ணிலே வைத்து தியானம் செய்கின்றவர்களுக்கு இனி மீண்டும் பிறக்கின்ற வாய்ப்பு இல்லை. அதை அடுத்து 49வது பாடலில் சொல்லுகின்ற பொழுது நம்ம முன்னாடியே ஏற்கனவே பார்த்துருக்கோம். காலன் என் அடுங்க வரும்பொழுது அஞ்சேல் என்பாய் என்று இந்த பாடலில் சொல்கிறார். முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அதை இங்கே மீண்டும் மறுமுறை சொல்கிறார். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி, இந்த உடம்புன்னு ஒன்று கொடுத்துட்டான், இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சுட்டான். சித்தாந்தப்படி உயிருக்கு தான் உடம்பு கொடுக்கப்படுகிறது. இங்கே அதை சொல்லுகிறார். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி, இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் வந்து சேர்ந்தது. அந்த உயிர் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த உயிரை உடம்புக்குள்ள வைக்கும் போதே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இறைவன். நமக்கு அது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னாக்கு சிக்கல் ஜாஸ்தியாக போகும். தெரியாத வரையிலையும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அந்த டேட்டு என்னங்கிறது யமதர்மனுக்கு மட்டும்தான் தெரியும். வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை, பிறந்த உடனேயே, பிறந்ததுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. சிவஞான சித்தியாருங்கிற நூலில் தாயின் கருப்பையிலே அந்த கரு தோன்றின போதே அந்த கருவினுடைய எல்லா இன்பம் துன்பம் ஏற்றம் இரக்கம் வாழ்வு தாழ்வு எல்லாவற்றையும், இந்த 6 விஷயங்களையும் அந்த உயிருக்கு இறைவன் அப்பவே வச்சிடறான். அதுதான் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் அனுபவிக்கணும். அந்த மாதிரி அவன் எப்போ இறக்கணுங்கிற செய்தியும் அப்பவே வச்சாயிடும். பிறப்பு இறப்பு, அந்த இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது கருவிற்பட்ட நாளிலேயே வந்து இறைவன் வைத்து விடுகிறார்.
அதை இங்கே சொல்கிறார். ஆவி வெண் கூற்றுக்கு இட்ட வரம்புன்னு சொன்னால் ஆயுள் காலம். இவன் 70 ஆண்டு காலம் வாழணும், இவன் 65 ஆண்டு காலம் வாழணும், இவன் 15 ஆண்டு காலம் வாழணும் என்பதெல்லாம் அப்பவே கருவிலேயே நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரத்தில் யமன் என் உயிரை எடுக்க வருவான். வரம்பை அடுத்து மருகும் அப்போ நம்ம உயிர் என்ன பண்ணும், இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். உடம்பை விட்டுட்டு போகாது. உயிர் அவ்வளவு எளிதாக இந்த உடம்பை விட்டுறாது. அதுதான் சொல்லுவார்கள் பெரியவர்கள், மரண பயம்னு சொல்லுவாங்க. இந்த மரண பயம் என்பது வருகின்ற போது யமன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இந்த உயிரை கவர்ந்து வருமாறு சொல்லுவானாம். உயிர் இந்த உடம்பை விட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுமா, பிடித்து இழுத்து செல்வார்களாம். இந்த உயிரை பற்றி இழுத்து செல்வார்கள். அப்போ அந்த மாதிரி நான் அவதிப்படுகின்ற நேரத்தில் நீ வழக்கை அமைத்து அரம்பை எடுத்த அறவையை சூழ தேவலோக பெண்களெல்லாம் சூழ்ந்து இருக்க நீ என்ன செய்யணும், அஞ்சல் என்பாய், தைரியமாறு, பயப்படாத, நான் இருக்கேன் என்று எனக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டும். அவ எப்படிப்பட்டவள் என்பது இசை வடிவாய் நின்ற நாயகி. இது அம்பிகையை அவர் தோத்திரம் சொல்கிறார். இசை வடிவாய் நின்ற நாயகி, இனிய சங்கீதம் போன்ற தன்மை உடையவள் அவள். இசை வடிவாய் என்ற நாயகி என்பது இது வடமொழியில் சாது வசனே என்று அதை சொல்லுவார்கள். அவருடைய பேச்சு நம்ம முன்னாடியே பார்த்தோம். யாழை பழித்த மொழியம்மை என்பது அம்பிகைக்கு பேர். வீணையினுடைய நாதம் எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் இனிமையானதாக இருக்கக்கூடியது அம்பிகையினுடைய அந்த நாதம், அவருடைய பேச்சு. அதை இங்கே சொல்கிற இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று நீ என்ன செய்யணும், அந்த மாதிரி யமன் என் உயிரை கவ்வுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நாளிலே, நிர்ணயிக்கப்பட்ட நாளிலே யமதர்மனுக்கு ஏன் தர்மன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நொடி கூட, கண்ணிமைக்கும் நேரம் கூட அவன் தவறாமல் அந்த உயிரை பற்றுவானோ. யாராருக்கு எந்தெந்த காலம் அளவுன்னு எவ்வளவு போட்டிருக்கோ அந்த கால அளவில் அவன் வந்துடுவான். அதனால தான் அவனுக்கு தர்மன்னு பேர். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். அவனுடைய சீட்டே புராணங்களில் சொல்லப்படுகிறது யமபுரம் இல்லை, யமனுடைய அவனுடைய வாசஸ்தலத்தில், அவனுடைய சிம்மாதனத்தில் உட்கார்ந்துருப்பானா. அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கும்னா அந்தரத்தில் இருக்கும். சிம்மாசனத்துக்கு கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்குமா. சிம்மாசனத்துக்கு மேலே ஒரு மயிரில் தலைமுடி மாதிரி ஒரு மெல்லிய இதில் ஒரு கத்தி தொங்குமா. இந்த தர்மன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அந்த உயிர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதில் ஏதேனும் அவன் ஒரு முன்ன பின்ன இருந்துட்டான், தவறாக ஒன்று சொல்லிட்டா, மேலே இருக்கிற கத்தி டக்குன்னு அருந்து அவன் கழுத்தில் பாயுமா, கீழே அவன் நெருப்புக்குள்ளே அவன் கீழே விழுந்துடுவானோ. அப்படி அவ்வளவு ஒரு தர்ம நியாயம், துளி கூட தர்மம் தவறாமல் அவன் நீதி சொல்லணும். அப்படிங்கிறதுனா அவனுடைய சிம்மாசனம் மேலே மயிர்கம்பியினாலே கட்டப்பட்ட கத்தி தொங்கும், கீழே நெருப்பு எரியும் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. அப்போ அவ்வளவு நேர்மையாக இருக்கக்கூடியவன் தர்மராஜன், யமதர்மன் என்போம். அவன் அழைக்கின்ற பொழுது நீ எனக்கு அஞ்சல் என்று சொல்லுவாய், எனக்கு நீ ஆதரவு கொடுப்பாய் என்று இங்கே அம்பிகையை வேண்டுகிறார். அதற்கு அடுத்ததாக 50வது பாடல் ஒரு சிறப்பான பாடல். அம்பிகையினுடைய பல தோற்றங்களையும் பல நாமங்களையும் சேர்த்து சொல்லுகிறார். இப்படிப்பட்டவள் சரணம் அரண். நமக்கு சரணம் என்று சொன்னால் இங்கே திருவடிகள். இந்த திருவடிகள் தான் நமக்கு அரண் என்று சொன்னால் நமக்கு புகலிடமாக இருப்பது, நமக்கு கவசமாக இருப்பது, நம்மை பாதுகாப்பது அம்பிகையினுடைய திருவடிகள் தான். அந்த அம்பிகை எப்படிப்பட்டவள்? நாயகி. நாயகன் என்று சொன்னால் தலைவன், தலைவி நாயகி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று அம்பிகையை சொல்லுகின்ற பொழுது நம்ம இந்த சிறப்பாக அம்பிகை ஆலயங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அடிப்பாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று அடிப்பார்கள். சகல புவனங்களுக்கும் அவள் தான் தலைவி.
சிவபெருமான் தலைவன், அம்பிகை தலைவி. அதனால நாயகி, அவள் எல்லா புவனங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். நான்முகி, நான்முகி என்பது நமக்கு தெரியும். நான்முகன் என்று சொன்னால் பிரமன். பிரம்மனுடைய சக்தியாக இருக்கக்கூடியதும் அம்பிகை. பிரம்மனுடைய சக்தியாக, அதாவது சரஸ்வதியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அதனால உபசாரமாக பிரம்மனுடைய 4 தலையை அம்பிகை கொண்டதாக நான்முகி என்று அம்பிகைக்கு ஒரு பெயர். அவளுடைய நாமாக்கள்ல நான்முகி, பிரம்மாவாகவும் அவளே இருக்கிறாள் என்பது பொருள். அடுத்து நாராயணி, திருமாலாக இருக்கக்கூடியவள். அதே மாதிரி தான் பிரம்மனை மாதிரி திருமாலிடத்தில் இருந்து உலகை காக்கக்கூடியவள். ஆகவே நாராயணியாக இருக்கக்கூடியவளும் அவளே தான். கை நளின பஞ்சசாயகி, அவருடைய கையிலே 5 விதமான மலர்கள் கொண்ட அந்த கணையை வைத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே 2வது பாடல்லையே பார்த்த துணையும் தொடும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூம் கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும், இதெல்லாம் கையில் வச்சிருக்காருன்னு 2வது பாடலில் பார்த்தோம். இங்கேயே அதையும் சொல்லுகிறார். கை நளின பஞ்சசாயகி, 5 மலர்கள், தன்முல்லை, தாமரை, தனிநீலம், மா, அசோகம் என்ற 5 பூக்களையும் சேர்த்து அதை ஒரு அம்பாக தன்னுடைய கையிலே, வலது கையிலையும் கரும்பினை வில்லாக இடது கையிலும் வைத்திருக்கக்கூடியவள். அதை இங்கே சொல்கிறார். கை நளின பஞ்ச சாயகி. சாம்பவி என்பது சிவபெருமானின் மனைவி. சம்பு என்பது சிவபெருமானுடைய பெயர். சம்பு என்று சொன்னால் நல்ல மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவன். அவனை வணங்குகின்றவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடியவன் சம்பு. அந்த சம்புவின் மனைவி, அதனால இவள் சாம்பவி. சங்கரி, நன்மையை செய்யக்கூடியவன். இந்த சம்பு சங்கர என்கிற 2ம் ஒரு பதமாக வரும். சம்பு என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன், சங்கரன் என்பது நன்மையை செய்யக்கூடியவன், நன்மையை தரக்கூடியவன், நன்மையை செய்யக்கூடியவன். ஆக மகிழ்ச்சி, நன்மை என்ற இந்த 2ம் சம்பு சங்கர என்று சொல்வார்கள். அந்த சங்கரனுடைய மனைவி, அதனாலே அவள் சங்கரி. சாமலை, சாமலை என்று சொன்னால் பச்சை நிறம் உடையவள் என்று ஒரு பொருள் உண்டு. அப்படி ஒரு மரகத கொடின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த மரகத கொடிங்கிறதுனால இங்கேயும் சாமலை. சாமலம் என்ற ஒரு ஆகமத்தினாலே துதிக்கப்படுபவர். சியாமலா என்பது நாமங்களில் ஒன்று. அவருடைய பேரை சாமலா என்று சொல்லுவார்கள். இங்கே சாமலை என்று அது சொல்லப்படுகிறது. சாதி நச்சு வாயகி. சாதி நச்சு வாயகின்னா விஷத்தன்மை பொருந்திய ஆபரணங்களை எல்லாம் தன் மேலே அணிந்திருக்கக்கூடியவர். சிவபெருமான் மட்டுமல்ல, அம்பிகையும் அந்த மாதிரி நாகாபரணங்களை அணிந்திருக்கிறாளாம். எப்படின்னா, அவள் கையிலே அணிந்திருக்கிற மோதிரம் நாகத்தினுடைய மோதிரம். கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய முத்து மாலை நாகத்தினுடைய சிம்பல் உண்டு. தலையிலே அணிந்திருக்கக்கூடிய கிரீடம் என்பது நாக கிரீடம் என்று சொல்லப்படும். இப்படி பாம்புகளை அவளும் அணிந்திருக்கிறார். மாலினி, வாராகி, சூலினி. மாலினி என்பது நல்ல மனமுள்ள மலர் மாலைகளை சூடியிருப்பவள். வாராகி என்பது நாராயணனுடைய ஒரு அவதாரம், நமக்கு தெரியும். வாராக ரூபம் எடுத்து தான் பூமியை அவர் காப்பாற்றினார். அந்த வாராக ரூபமாக இருந்து தேவர்களை காக்கக்கூடியவர். அதனால இந்த சக்தியை வாராகி என்று சொல்லுகிறார். நம்முடைய சப்த மாதாக்கள் என்ற ஆலயங்களை நீங்கள் பார்க்கலாம். 9 மாதாக்கள், வைஷ்ணவி, பிராமணி என்ற, அதாவது ஒவ்வொரு தேவர்களுடைய பெண் சக்திகள் தான் அது. பிரம்மாவுடைய மனைவி பிராமி, விஷ்ணுனுடைய சக்தி வைஷ்ணவி, முருகனுடைய சக்தி கௌமாரி. இப்படி இந்த மாதிரி 9 சக்திகள் இருக்கும். நவ மாதார்கள் என்று சொல்லுவார்கள். அது சப்த மாதாக்கள் என்று சொல்லுவார்கள். சப்த கன்னிகள் என்பது வேற, சப்த மாதாக்கள் என்பது வேற. பெரும்பாலும் கோயில்களில் சப்த மாதாக்கள் தான் இருக்கும். சப்த கன்னிகைகள் நம்ம பகுதியில் இல்லை. அது கொஞ்சம் வேறு சில இடங்கள்ல இருக்கு. நம்ம மாவட்டத்தில் நான் பெரும்பாலும் பார்க்கல. சப்த கன்னிகைகள் கிடையாது, சப்த மாதாக்கள் தான் பல ஆலயங்களில் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி வாராகி என்பது அதில் ஒரு கூட்டம். சூலினி, சூலத்தை கையிலே ஏந்திருக்கக்கூடியவள், அதனாலே அவள் சூலினி.
மாதங்கி என்பது அம்பிகையினுடைய ஒரு வடிவம். இசை முதலான நுண்கலைகளுக்கெல்லாம் அவள் தெய்வம் என்று சொல்லப்படுபவள். மாதங்கி என்ற பெயர் காரணம் மதங்கர் என்ற ஒரு முனிவருக்கு மகளாக அம்பிகை ஒரு காலத்தில் பிறந்து பெருமானை திருமணம் செய்து கொண்டார். அந்த மதங்கர் என்ற முனிவருக்கு பிறந்ததினாலே மாதங்கி என்பது அவளுக்கு பெயர். இப்படி இவ்வளவு பெயர்களோடு அந்த பெயர்கள் எல்லாமே பெருமையுள்ள பெயர்கள். அதனால தான் இங்கே என்று ஆய கியாதி உடையாள். கியாதி என்று சொன்னால் பெருமைன்னு அர்த்தம், சிறப்பு, பெருமை. இவ்வளவு பெருமைகளையும் உடையவள். என்னென்ன பெருமையுடையவள்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடியவள், நான்முகனாக இருக்கக்கூடியவள், நாராயணனாக இருக்கக்கூடியவள், பஞ்சசாயகியாக இருக்கக்கூடியவள், சாம்பவியாக, சங்கரியாக, சாதினச்சு வாயகியாக, மாலினியாக, வாராகியாக, சூலினியாக, மாதங்கியாக, இப்படி பார்த்தீங்கன்னா 12 பெயர்கள் இதில் வருது. இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடியவள் சக்தி தான், அம்பிகை தான், அபிராமி தான். பெயர்கள் வெவ்வேறு, அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொரு பெயர்கள் விட்டு அழைக்கிறார்கள். அனைத்துமே ஆதி பராசக்தியினுடைய அந்த தோற்ற மாறுபாடுகள், தோற்றங்கள் தான். அதனால அப்படிப்பட்டவள் தான் அவருடைய திருவடிகள். சரணம் என்று சொல்வது திருவடிகள். அவருடைய அந்த திருவடிகள் நமக்கு அரண். அரண் என்று சொன்னால் நமக்கு எங்கே போக்கடம் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். இந்த போக்கடம் என்பது அம்பிகையினுடைய திருவடிகள். அது அரண் என்று சொன்னால் புகலிடம் அல்லது கவசம். நம்மை பாதுகாக்கின்ற கவசம் எது என்று சொன்னால் இவ்வளவு நாமங்களையும் உடைய அம்பிகையினுடைய திருவடி தான். பாரதி சொல்லுவான், அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதியினுடைய பாட்டு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது. அதைத்தான் இங்கே அபிராமி பட்டர் அவருடைய திருவடிகளிலே நாம் சரணம் அடைந்து விட்டால் அவள் நம்மை எல்லாவற்றையும் காப்பாள். எப்படி காப்பாள்? யமன் வருகின்ற பொழுது அஞ்சல் என்று நமக்கு அருள் செய்வார். மீண்டும் பிறவாத பெருநிலையை நமக்கு தருவாள். இப்படி நமக்கு அருள் செய்யக்கூடிய அம்பிகையை நாம் போற்றி வணங்க வேண்டும் என்பது அபிராமி பட்டருடைய கருத்து. இதனை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். 51வது பாடல் முதல் அடுத்த வாரத்தில் நம்ம சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.